இந்த போட்டுங்க. லைன் மட்டும் பாருங்க. லைன் நேரா பாருங்க. அப்பா இப்பொழுது 2 நாட்கள் நடைபெற்ற போட்டியில் பரிசளிப்பு விழா நடைபெற உள்ளது. 6 முதல் 9ஆம் வகுப்பிலான பேச்சு 14ஆம் தேதியும் காலையில் அணிகளாக பிரித்து அவர்கள் தனித்திறமையினை வெளிப்படுத்தும் விதமாக 2 மாதங்களுக்கு முன் சேர சோழ பாண்டிய அணியாக பிரிக்கப்பட்டது. பிரித்தவருக்கு அவர்களுக்கு தனியாக பயிற்சி அளித்து போட்டியில் கலந்து செய்து இப்பொழுது பரிசளிப்பு விழாவை அணி தலைவர்கள் தயார் செய்தனர். முதலாவதாக சேர அணியின் தலைவர் தியானா அனைவரும் கைகட்டி சேர அணியின் 10 மார்க், அணி 5 மார்க். முதலாவது பரிசு 5 வகுப்பிலான ஓவிய போட்டியில் முதலாவது என்ன சிறப்பு பரிசாக அளிக்கப்பட்ட 10 மதிப்பெண். அணிக்கு 5 மார்க் கேட்டுக்கொள்கிறோம். இரண்டாவது பரிசு பாண்டிய அணி 6ஆம் வகுப்பு. அது யாருன்னு சொல்லல, கண்டிப்பா 100க்கு 100 தொகையை நான் இன்க்ரீஸ் பண்றேன். முதல் பரிசு அடிச்சோம்னா 25,000 ரூபாய், 100க்கு 100. சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் டைம் 6ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரை உள்ள ஃபர்ஸ்ட் ஸ்டேட் 25,000 ரூபாய், 100க்கு 100 எடுத்தா. இப்பொழுது கோல போட்டியில் சென்ட்ரல் யார் போட்டா, யார் போட்டா, தலைவர் மனோஜ் அவர்கள். நான் கேட்டேன்னா எல்லாரும் அனுசரிக்கணும். என்ன கட்டிக்குவாங்க, ஒரு சில இடத்துல ஈகோ காட்டுவாங்க. எல்லாத்தையும் சமாளிச்சு எல்லா நாளும் வந்து பாட்டு போட்டியில இப்ப முதல் பிரைஸ் வாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. எல்லாம் கீழே உட்காருங்க, ஒரு நிமிஷம் கீழே உட்காருங்க. கீழே வேகமா உட்காருங்க, உட்காருங்க. யார் கொஞ்சம் பின்னாடி உட்காருங்க, லைன்ல உட்காருங்க. லைன் வாங்க, அக்கா அப்படியா அக்கா நவுந்து பாருங்க. அப்ப அங்கோட இங்க நகர்ந்து வாங்க, கூட்டம் உட்காராதீங்க. எவ்வளவு நாள் இருக்குது? நீங்க உட்காரு உட்காரு. இந்த லைன் உள்ள நகர்ந்து பாருங்க. எவ்வளவு நேரம் உட்காருங்க? வரிசையாயொற்றை கொம்பன் வல்லலே உமைத்துடிக்க
விநாயகனை அன்புடன் துதி செய்வோம் நாமே. முருகா
யார மக 9 நாள் பழனி மண்டகமா ஐயார் படுத்து வர தோட்டத்திலே பாதி தோட்டம் வளைய விட்டேன் வாழைக்குள் பேசுறாளாம் மரண மல்ல இருளாகி ஒட்டா கத்தரங்கடைசி நாடகமா யார மகவே 9 நாள் பழனி மண்டபமா ஐயா தன்னாலே நானே உண்டா தானானே நானே உண்டா தானானே நான் உன்னே தானனனனா அடே ஒத்தா கத்தரங்கடைசி நாடகமா யார நாளே 9 நாள் பழனி மண்டகமா ஐயார் ஆசைக்கு கிளி வளர்த்தேன் அக்கறைக்கு மேய விட்டேன் பாவி என்ன சொல்லிட்டானோ பறந்துருச்சு வச்ச கிளி ஒட்டா சத்திரம் கடைசி நாடகமா யார மகவே 9 நாள் பழனி மண்டபமா ஐயா தன்னாலே நானே உண்டா தானானே நானே உண்டா தானானே நான் உன்னே தானனனனா அடே ஒத்தா கத்தரங்கடைசி நாடகமா யார நாளே 9 நாள் பழனி மண்டகமா ஐயார் கட்டாமதில் ஏறி கற்காம்பரி கொடுத்தேன் ஆட்டாக்காக ஊத்தறேன் பட்டே நான் வாரேன் ஒட்டா சத்திரம் கடைசி நாடகமா யார மகவே 9 நாள் பழனி மண்டபமா ஐயா தன்னாலே நானே உண்டா தானானே நானே உண்டா தானானே நான் உன்னே தானனனனா அடே ஒத்தா கத்தரங்கடைசி நாடகமா யார நாளே 9 நாள் பழனி மண்டகமா ஐயார் வெள்ளை கொடியருவா விதவிதமான தருவா சொல்லி அடிச்சருவா சொல்லட்டுதடி நாலாம் பக்கம் ஒட்டா சத்திரம் கடைசி நாடகமா யார மகவே 9 நாள் பழனி மண்டபமா ஐயா தன்னாலே நானே உண்டா தானானே நானே உண்டா தானானே நான் உன்னே தானனனனா அடே ஒத்தா கத்தரங்கடைசி நாடகமா யார நாளே 9 நாள் பழனி மண்டகமா ஐயார் காக்காயிரவு போல தன்னமச்சங்கத்து தண்ணி அல்லே கோலே பவன காகோணம் கெட்ட கோணம் ஒட்டான் சத்திரம் கடைசி நாடகமா யார மகவே 9 நாள் பழனி மண்டபமா ஐயா தன்னாலே நானே நன்னா தானானே நானே நன்னா தானானே நான் உன்னே தானனனனா அடே ஒத்தா கத்தரங்கடைசி நாடகமா யார நாளே 9 நாள் பழனி மண்டகமா ஐயார் அரிசி அரைக்கையிலே அரளிப்பூ தந்தவளே சோறு வாடிக்கையிலே சொக்குதடி உன்னழகு ஒட்டான் சத்திரம் கடைசி நாடகமா யார மகவே 9 நாள் பழனி மண்டபமா ஐயா தன்னாலே நானே நன்னா தானானே நானே நன்னா தானானே நான் உன்னே தானனனனா
தாந்தையார் மாடு ரெண்டோ மயில மாடு மாடுகள் ரெண்டோ தஞ்சாவூர் தாந்தையார் மயில மாடு வண்டியில மாடுகள் ரெண்டோ தஞ்சாவூர் தாந்தையார் மயில மாடு வண்டியில மாறிக்கொழுந்து வாங்கி வந்த தாந்தையார் மாறிக்கொழுந்து வசதிக்கு மயில மாடு சிலருதடி தாந்தையார் வல்லாஞ்சி சண்டையில சவள மாடு வாங்கி வந்த
கற்பூர நாயகியே கனகவல்லி வாயே கனகவல்லி அந்த காளி மகமாயி கருமாரி அம்மா
அம்மா கவிதையே உன்னாகம் உருட்ட வேண்டும் ஐயா தன்னானே நானே நானே நன்னா தன்னே நானே நன்னா தன்னே நானே 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 எங்கடை எங்குவதி ஈடேயாக வேண்டும் தாயே ஆக வேண்டும் அம்மா எங்களோடு நீ என்றும் வாழ வேண்டும் ஐயா தன்னோடு நானே நானே நன்னா தன்னே நானே நன்னா தன்னே நானே 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 நன்னா இவட சுற்றமெல்லாம் நீடூழி வாழ வேண்டும் தாயே வாழ வேண்டும் அந்த சோதியிலே நீரென்று ஆள வேண்டும் ஐயா தன்னோடு நானே நானே நன்னா தன்னே நானே நன்னா தன்னே நானே 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 நன்னா இங்கட அன்புக்கே நான் என்றும் அடிமையம்மா தாயே அடிமையம்மா அந்த அன்புக்கே என்னோடு கேட்க வேண்டும் ஐயா தன்னானே நானே நானே நன்னா தன்னே நானே நன்னா தன்னே நானே 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 நன்னா இங்கட அன்புக்கே போகாமல் சாக வேண்டும் தாயே ஆக வேண்டும்
அந்த காளி மகமாயி கருமாரியம்மா தன்னாரே நானே நன்னா தன்னே நானே நன்னா தன்னே நானே நன்னா செய்ய கண்ணானே நானே நன்னா தன்னே நானே நன்னா தன்னே நானே நன்னா செய்ய கண்ணானே நானே நன்னா தன்னே நானே நன்னா தன்னே நானே நன்னா சாம் செய்ய கரையோம் தேரோம் நானே அப்படியே புரிஞ்சுல கீழே உட்காருங்க கீழே உட்காருங்க லைன்ல பாஸ் உட்காருங்க உட்காருங்க கவனிங்க ஒரு நிமிஷம் அப்படியே உட்காருங்க ஆடி முடிச்ச உடனே தண்ணி குடிக்கூடாது ஒரு நிமிஷம் உட்காருங்க அப்படி தண்ணி குடிச்சிக்கலாம் ஒரு நிமிஷம் அப்படியே உட்காருங்க தண்ணி குடிச்சுக்கங்க டக்கெட் ஆச்சு போய் தண்ணி குடிச்சிட்டு வாங்க 5 நிமிஷம் பிரேக் இந்த நிகழ்ச்சி முடிந்தவுடன் அடுத்த நிகழ்ச்சிகள் இப்போ அடுத்து உடனே கேப் இல்லாமல் நடக்கும். ஏன்னா கூட்டம் இன்னைக்கு அதிகமாக இருக்கிற காரணத்தில் பணியை போல பொருட்படுத்தாமல் சிறப்பான முறையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே ஒரு 5 மணி நேரம் இந்த நிகழ்ச்சி இப்போ ஒரு 5 மணிக்கு ஆரம்பிச்சு எடுத்தாச்சு. இன்னும் நிறைய இருக்குது நிகழ்ச்சிகள். ஆகவே அமைதியாக இருந்து நிகழ்ச்சியை கண்டுகளிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு நன்கொடைகள் வாங்குகின்றவர்கள் நன்கொடைகளை கொடுத்து உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். விநாயகா சவுண்ட் சர்வீஸ் உரிமையாளர் ஜெயராமன் அவர்கள் சேர்ந்த ராஜு அவர்கள் 200 ரூபாய் நன்கொடையாக வாரி வழங்கியிருக்கிறார். இந்த மாபெரும் நிகழ்ச்சிக்கு உபராய சங்க தலைவர் வழங்கியிருக்கிறார். நோய்களிலிருந்து வாழ்வத முன்னாள் கம்பவுண்டர் கொடுத்து உதவி செய்திருக்கின்றார். அவருக்கு மனமார்ந்த நன்றி. அதே போல வீராசாமி கவிதா அவர்கள் 500 ரூபாய் கொடுத்து உதவி செய்திருக்கின்றார். அவருக்கு மனமார்ந்த நன்றி. கோவில் கீர்த்தி அவர்கள் 800 ரூபாய் கொடுத்து உதவி செய்திருக்கின்றார். அவருக்கும் அவர் குடும்பத்தாருக்கு மனமார்ந்த நன்றி. ஈஸ்வரி அக்கா மளிகை கடை உதவி செய்திருக்கின்றார். இந்த நிகழ்ச்சிக்காக வாரி வழங்கியிருக்கின்றார். அவருக்கு மனமார்ந்த நன்றி. சுரேஷ் வாழவாடி 500 ரூபாய் இந்த நிகழ்ச்சிக்காக. நிகழ்ச்சி சிறப்பாக இருக்க வேண்டும், மேலும் மேலும் இந்த நிகழ்ச்சி வளர வேண்டும் என்பதற்காக வாரி வழங்கியிருக்கின்றார்.
நமது மாரியம்மன் கோவிலுடைய பொருளாளர் அரண்டகிருஷ்ணன் அவர்கள் 1000 ரூபாய் இந்த நிகழ்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்திருக்கின்றார். அவருக்கும் ஒரு குடும்பத்தாருக்கு பிரமாண்ட நன்றி. மும்மூர்த்தி லங்காடி அவர்கள் 200 ரூபாய் கொடுத்து உதவி செய்திருக்கின்றார். அவருக்கு பிரமாண்ட நன்றி. இன்னும் நன்கொடை கொடுக்கின்றவர்கள் இது நமது குழந்தைகள், நமது ஊரில் நடக்கின்ற நிகழ்ச்சி, நாம் தான் கொடுக்க வேண்டும் என்று நல்ல மனதோடு உங்களால் முடிந்தது இவ்வளவுதான் கொடுக்க வேண்டும் என்று கட்டாயமோ கண்டிஷனோ கிடையாது. இந்த நிகழ்ச்சி இன்னும் சிறப்பாக இருக்க வேண்டும், இது மேலும் மேலும் தொடர வேண்டும். இந்த பூப்பகல் இன்றைக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நாம் இனிமேல்
Thank you.